எபிசோட் 20ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஷுவும், வெற்றியும் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ, அக்காவ பத்திலாம் வந்து அந்த இடத்துல டாபிக் வருது. ஸோ, வெற்றி வந்து கேட்குறாரு, "எப்படி என்ன ஆச்சு? அக்கா ஏன் வந்து வீட்ட விட்டு போனாங்க?" அப்படின்றப்போ, அவங்க வந்து நல்லா சமைப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு வந்து நெறைய பேர மீட் பண்ணணும், புக்கெல்லாம் எழுதணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆசை. இது அப்பாவுக்கு வந்து புடிக்கல. அதனால வந்து அக்கா வீட்ட விட்டு ஓடிட்டாங்க அப்படின்னுவாங்க. ச்சே! அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி ஃபீல் பண்றப்போ, "நீ எனக்காக தான்டா ஃபீல் பண்ணணும். ஏன்னா, அவ எஸ்கேப் ஆயிட்டா. இப்ப நான் மாட்டிக்கிட்டேனே." ஆனா, அந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம வெற்றி சொல்றது நல்லாருக்கும். அவங்கவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாரி தான் பிரச்சனை வரும் போல. எனக்கெல்லாம் வந்து தங்கச்சிய படிக்க வைக்கணும், கடன் பிரச்சனை, இதெல்லாம் தான் பெரிய விஷயமா இருக்குது. அதுவும் இல்லாம எனக்கு ரொம்ப புடிச்சது சமைக்கிறது. ஆனா அது உங்களுக்கு இருக்குது. நீங்க வந்து அத வந்து புடிக்கலன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? எப்படி இருக்கு பார்த்தீங்களா வாழ்க்கை அப்படிங்கிற மாரி அவரு பேசிப்பாரு. ஸோ இவர வந்து வீட்ல டிராப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஐஷு அங்கருந்து கிளம்பி போறப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு அந்த மொமெண்ட்ட வந்து ரொம்பவே அந்த இது வெற்றியோட வந்து அவ்வளோ நேரம் டைம் பண்ணது அவங்களுக்கு ரொம்பவே புடிச்ச மாரி ஒரு ஸ்மைல் பண்ணிட்டே வந்து அவங்க போற மாரி காட்டியிருப்பாங்க. ஸோ இப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிக்கு வீட்லருந்து கால் வருது. அவங்க தங்கச்சி பார்த்தீங்கன்னா வந்து வொர்க் பண்ணியிருப்பாங்க போல. அத வெற்றிக்கிட்ட சொல்லாமலே கடையில வொர்க் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு துணி கடையில தான் வந்து வொர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ நின்னு வந்து அந்த முதுகெலும்பு இதுக்கப்புறம் நம்ம தான் அவள பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வராங்க. ஸோ அது ரிலேட்டடா வந்து நம்ம பாண்டி கிட்ட வந்து இவரு பேசிட்டு இருப்பாரு. எனக்கு ரொம்ப காசு பிரச்சனையா இருக்குது. என்ன பண்ணலாம்? ஏன்னா இப்ப அந்த கடையுமே வேற மூடிட்டாங்க இல்லையா? இவங்க பேசிக்கிற அந்த கான்வர்சேஷன் ரொம்ப நேச்சுரலா இருக்குங்க அந்த இடத்துல. ஏன்னா அவங்க உள்ள வந்து அந்த பெட்டுக்கு வந்து அந்த இதெல்லாம் மாத்திக்கிட்டு இருந்துகிட்டு அப்படியே பேசுவாங்க. பேசாம நம்ம ஒரு ரெசார்ட்டே கட்டிர்லாமா? அப்படியா? கட்டிர்லாமாயா? அப்படின்ட்டு இவரு கேட்கறதெல்லாம் வந்து நல்லாருக்கும். நம்ம ஏன் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடாது? அதுல நம்ம கமிஷன் பார்க்கலாம். உள்ளேயே ஒரு கிட்சன் ஏன் நம்ம இது பண்ணக்கூடாதுன்ற மாரி நெறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சீன் ஒண்ணு நடக்கும். அதாவது அங்க வந்து உள்ள ரொம்ப ஃபுட் எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வெளியில இருந்து ஆர்டர் பண்ணி அத சாப்பிடுவாரு. அதுக்கு நம்ம ஜான் டென்ஷன் ஆயி ராஜன கூப்பிடுறப்போ, ராஜன் வந்து வெளியில இருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு எந்த ரூல்ஸுமே கிடையாதே அப்படின்ற மாரி சொல்லி கெஸ்ட்ட வந்து அனுப்பிருவாரு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஜான் வந்து இப்படி வெளிய இருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா, நமக்கு ரெவென்யூ வந்து கம்மியாயிரும்ல அப்படின்னு கேட்கிறப்போ, உங்களுக்கு எப்ப பாரு கிச்சன பத்தி மட்டும் தான் சார் கவல. ஆனா நான் அப்படி கிடையாது. ரெசார்ட்ல எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணணும். ஸோ நான் எல்லா ஆங்கிள்லயும் தான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாரி அவரு சொல்லிட்டு போயிருவாரு. அண்ட் இது ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா, ரியாவோட டிஸ்கஷனுமே நடக்கிற மாரி காட்டியிருப்பாங்க. ரியா வந்து ஏன் ஃபுட் இவ்ளோ எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படின்னு கேட்கிறப்போ, அதுக்கு வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரு ரூல்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சுருவாரு. அண்ட் இப்போ இந்த எபிசோடோட ஃபைனல் எண்ட் அதாவது இந்த மொத எபிசோட்ல வந்து போட்டு காமிச்சாங்களா அந்த சீன் நடக்குது. லியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. நான் வந்து நெடுமாறன் உண்டு அவர போய் கூட்டிட்டு வாங்க சொல்லிட்டு, எப்படி எல்லாம் கரெக்ட்டா நெடுமாறன் ரிலேட்டடான விஷயம்லாம் வெற்றிக்கிட்டே வருதுன்னு தெரியல. வெற்றி போய் நெடுமாறன கூப்பிடுவாரு. அப்ப அவர் வந்து குக் பண்ணிட்டு இருப்பாரு. சரி நான் பிளேட்டிங் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னோன, அப்புறம் இங்க செஃப் சீக்கான்னு யாராவது இருக்காங்களா? அவர் கேட்டாரு அப்படின்னோன நம்ம நெடுமாறன் பயங்கர இதாயிடுறாரு. அப்படியே செஞ்சுட்டு இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு எந்த ரூம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போறாருங்க. அங்க பாத்தீங்கன்னா திரும்பவும் அவர் கேக்குறாரு, ஆமா சீக்கா எப்படி இருக்கான் அப்படின்னா, சீக்காவா யாரு எனக்கு தெரியாதேன்றாரு. சிதம்பரம் தான் அப்படின்னு சொல்றப்போ கரெக்டா நம்ம வெற்றி உள்ள வராரு. டிவி ஒர்க் ஆவலப்பா பாரு அப்படின்ட்டு. ஸோ அந்த டிவிய சரி பண்றப்போ நமக்கு இந்த சைடு நெடுமாறனுக்கு பார்த்தீங்கன்னா, ஐய்யயோ! இவன் ஏதாவது சிதம்பரம் பத்தி பேசிருவானோ அப்படின்ட்டு, நான் பாதியிலேயே விட்டுட்டு வந்துட்டேன். நான் போய் கன்டின்யூ பண்றேன்ட்டு அங்கருந்து தப்பிச்சு ஓடுவாரு. கரெக்ட்டா டிவி சரியாகுது. ஸோ அந்த சீன் வந்து எவ்வளோ யோசிச்சு அழகா வச்சிருக்காங்க அப்படின்னா, இவர் கரெக்ட்டா வெளிய போய் நெடுமாறன் நின்னு பயங்கர பேனிக்ல நின்னுட்டுருப்பாரு. டிவி சரியானோன பாட்டு ஓடும். அதுதான் அந்த வேங்கைமா வந்தான் அந்த சாங்கு. கரெக்ட்டா "கியாரே செட்டிங்கா எல்லாம் வந்து ஸ்வெட்டிங்கா" அப்படிங்கிற மாரிலாம் வந்து போடுவாங்க. அண்ட் வெற்றி கரெக்ட்டா வந்து நிக்கிறாரு. இவர் அங்கருந்து கிளம்புறாரு. ஸோ அது ஓவரால் வந்து நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு விஷுவலி. ஸோ அவ்வளோதாங்க எபிசோட் 20ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ இந்த 4 எபிசோடையும் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.